नित्यं स्वरूपं सदा रोगमुक्तम् यशाचारुचित्रं धनं मेरुतुल्यम् मनश्चेलगं गुरुरोरं कृपाते ततः किं जय माता दी जय माता जी, जय माता जी। कलत्रं धमं पुत्रपात्रादि सर्वं कलत्रं धमं पुत्रपात्रादि सर्वं दुहं बन्धवा सर्वभक्ताधिजातम् मनश्चेलकं गुरुरोरं कृपाते माता जी, माता जी, जय माता जी। शतंगादिवेदो मुखे शास्त्र विद्या कवित्वादिगाढ्यं सुपद्यं करोति मनश्चेलकं गुरुरोरं कृपाते ततः किं श्री माता जी, श्री माता जी, जय माता जी। विदेशेषु मान्या स्वदेशेषु धान्या सदाचारवृत्तेषु मातो न चान्या मनश्चलकं गुरुरोरं कृपाते ततः किं जय माता दी श्री माता जी, जय माता जी। क्षमामण्डले भूपालवृन्दे क्षमे मण्डले भूपालवृन्दे सदा सेवितं व्यासपादारविन्दम् मनश्चेलकं गुरुरोरं कृपाते ततः किं जय माता जी, श्री माता जी, जय माता जी। क्षुदान प्रताप जगत्सु सर्वं करेय प्रसादा मनश्चेलकं गुरुरोरं कृपाते ततः किं श्री माता जी, श्री
श्री माता जी, जय माता जी। न भोगे न योगे ववाजे मेधे न भोगे न योगे ववाजी मेधे न कान्ता सुखेनैव वित्तेषु चित्तम् मनश्चेलगं गुरुरोरं कृपाते ततः किं ततः किं ततः किं ततः किं जय माता जी, श्री माता जी, जय माता जी। अरण्ये नवासस्य गेहे न कर्ये न देहे मनोवर्तते मनश्चेलगं गुरुरोरं कृपाते ततः किं ततः किं ततः किं ततः किं जय माता जी, जय माता जी, जय माता जी। गुरुरोष्टकं ये पठेत् पुण्यदेहि गुरुरोष्टकं ये पठेत् पुण्यदेहि यदि भूर्पति ब्रह्मचारी च गेहि लभेद्वाचितार्थ पदं ब्रह्म संज्ञम् गुरुरुक्तवाक्ये मनुयस्य लग्नम् मनश्चेलगं गुरुरोरं कृपाते ततः किं ततः किं ततः किं ततः किं जय माता जी, जय माता जी, जय माता जी, जय माता जी, जय माता जी। குருவினுடைய வார்த்தை மந்திரமாகும். மந்திர மூலம் குரு வாக்கியம். அதில் கவனம் இருந்தால் எவராக இருப்பினும் பிரம்மத்தின் இலக்கை அடைகின்ற என்ற ஆதிசங்கராச்சாரியர் நமக்கு கூறியிருக்கின்றார். அவர் எவராக இருந்தாலும் இந்த பாடலில் அவர் ஒரு புனிதமானவராகவோ அல்லது சந்நியாசியாகவோ அல்லது அரசனாகவோ மாணவனாகவோ அல்லது குடும்பஸ்தனாகவோ யாராக இருந்தாலும் தனது குருவுடைய வார்த்தைகளில் அவர் கவனம் இருந்தால் பிரம்மத்தின் இலக்கை அடைகின்றார். எனவே அந்த பிரம்மத்தின் இலக்கை அடைவது மிகவும் எவராயினும் அதை அடைய முடியும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். குடும்பஸ்தர்கள் கூட அந்த பிரம்மத்தின் இலக்கை அடைய முடியும்.
அதை ஸ்ரீ மாதேச்சி எமது குரு ஸ்ரீ மாதேச்சி எமக்கு அந்த வழியை காட்டி இருக்கின்றார். நாம் காடுகள் இமயமலை என்று ஓட தேவையில்லை. எமது உலகை விட்டு நாம் ஓட தேவையில்லை. எமது குடும்பத்தை விட்டு, கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களை விட்டு ஓட தேவையில்லை. இவை அனைத்தும் தப்பி ஓடுதலை. ஆனால் ஸ்ரீ மாதேச்சி இந்த உலகில் இருந்து கொண்டு எவ்வாறு நாம் அந்த இலக்கை அடையலாம் என நமக்கு சாய யோகா மூலம் எளிமையாக காட்டி அருளி இருக்கின்றார். இன்று குரு பூர்ணிமா. குருவுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிக்கும் நாள். இப்பொழுது எமது இடது நாடி வலது நாடியை நாம் சமநிலை செய்து கொண்டு தியான நிலைக்கு செல்லுவோம். நமது இடது நாடியை நாம் இலகுவாக சமநிலைக்கு கொண்டு வருவது நமது இடது இருதயத்தில் நாம் கவனத்தை வைப்போம். நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மை எமது மமகாரத்திலிருந்து நம்மை முழுமையாக விடுவிக்கின்றது. நமது அடையாளங்கள் அனைத்தும் விலகுகின்றது. மனக்கட்டுப்பாடுகள் விலகுகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா. அந்த பரமாத்மா எனது இருதயம் மூலமாக எனது இருதயத்தில் ஆத்மாவாக பிரதிபலிக்கின்றது. எனவே இப்பொழுது எனது அடையாளம் நான் பரமாத்மாவின் பிரதிபலிப்பு, தூய ஆத்மா. நான் எந்த நாட்டில் பிறந்தேன், எந்த மொழி பேசுகின்றேன், எந்த சமயத்தை சேர்ந்தவன், எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எந்த சாதியை சேர்ந்தவன், அனைத்தும் விடுபட்டு அந்த ஆத்ம தத்துவம், அன்பு தத்துவம், சிவ தத்துவம் மட்டுமே எமது அடையாளமாக மிஞ்சுகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா. இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி, வலது கை பூமியை நோக்கி சிறிது அவதானிப்போம். நமது பிரம்மராந்திரம் உச்சிக்குழி தளர்வடைந்து திறப்பதை நாம் கவனிப்போம். அங்கு ஒரு மெதுவான ஒரு விரிவு தளர்வை நாம் உணரலாம். நமது உச்சிக்குழி தளர்வடைந்து ஆறுதல் அடைந்து அங்கு ஒரு அமைதி நிலவுவதை நாம் காணலாம். இப்பொழுது நமது வலது நாடியை
தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாய தத்துவத்தை நோக்கி. வலது நாடியை இலகுவாக தூய்மைப்படுத்த நாம் ஒன்றை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். நான் இந்த பிரம்மத்தின் ஒரு அங்கம். தனித்தவன் அல்ல. எமது உடலில் எமது ஒவ்வொரு அவயவ அங்கங்கள் இருக்கின்றது. உள்ளுக்குள் அங்கங்கள் இருக்கின்றது. அவை அனைத்தும் இந்த முழு உடலின் ஒரு பாகமாகும். அவை தனித்து இயங்க முடியாது. அதுபோல் இந்த உண்மை தத்துவம் என்னவென்றால், நாம் இந்த பரம்பொருளின் ஒரு சிறு துளி அங்கமாகும். நாம் தனித்து இயங்க முடியாது. அந்த பரம்பொருளே நம்மை கவனித்துக் கொள்கின்றது. எமது உடலில் உள்ள ஒவ்வொரு பாகமும் முழுமையாக கவனிக்கப்படுகின்றது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அது போலவே நாமும் இந்த பரம்பொருளின் ஒவ்வொரு துளிகள் தனித்து இயங்க முடியாது. முழுமையாக இயக்கப்படுகின்றது. அதை மறந்து விடுகின்றோம். அதனால் நமக்கு ஆணவம் வருகின்றது. எமது வலது நாடி பாதிக்கப்படுகின்றது ஆணவத்தால். எனவே இந்த உண்மையை நாம் நினைவு கூறுவோம். ஆத்மா விழிப்புணர்வு பெற்ற பின்பு இந்த உண்மை நமக்கு தெரிய வருகின்றது. நாம் பரம்பொருளின் ஒரு அங்கம், தனித்தவர்கள் அல்ல. அந்த முழுமையே நம்மை கவனித்துக் கொள்கின்றது. எனவே எம்மை நாம் முழுமையாக சரணாகதி செய்யும் போது, எமது ஆணவத்தை முழுமையாக நாம் சரணாகதி செய்யும் போது, நாம் பரம்பொருளால் அந்த தெய்வீகத்தால் கவனிக்கப்படுகின்றோம். எனவே எமது கவனம் முழுமையாக அமைதி அடைந்து தூய்மை அடைகின்றது. முழுமையாக எமது கவனம் ஆத்மாவுக்கு வருகின்றது. இந்த ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு நம்மை முழுமையாக கவனிப்போம். என்றும் எமது பிரம்மராந்திரம், அந்த உச்சிக்குழி தளர்வடைந்து விரிவடைவதை நாம் காண்போம். இப்பொழுது எமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். எமது நடு நாடி எம்மை வழி நடத்த நமக்கு எமது குரு எம்மை வழி நடத்துகின்றார். இந்த முன்னேற்றத்தில், இந்த தூய்மையான வாழ்வில் எம்மை வழி நடத்துகின்றார். இதில் நாம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்போம். எமது இருதயம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கட்டும். நாம் நேர்மையோடு ஸ்ரீமாதாஜியிடம் வேண்டிக் கொள்வோம். தாயே, என்னை முழுமையாக எனது மமகாரம், அகங்காரத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து என்னை ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். அந்த ஆத்ம நிலை அமைதியான, எண்ணங்கள் இல்லாத தியான நிலை.
எம்மை தூய்மை எமது இருதயத்தை நாம் முழுமையாக இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது இருதயத்தில் தூய்மை, நேர்மை, உண்மை நிறையட்டும். வேண்டாதவை, ஆத்மாக்கு எதிரான அனைத்தும் எம்மிடமிருந்து விலகிச் செல்லட்டும். என்று குருவுக்குரிய நாள், குருவின் இடம் பவசாகரம், நாபியை சுற்றி இருக்கும் பவசாகரம். இந்த பவசாகரத்தில் தூய்மையை, நேர்மை, உண்மையை நிலைநாட்டுவோம். தர்மத்தை நிலைநாட்டுவோம். நமக்கு நாமே குருவாக இருக்க நாம் ஸ்ரீ மாதாஜியை வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியிடம் அந்த குரு பதத்தை நாம் வேண்டுவோம். ஸ்ரீ மாதாஜி ஏற்கனவே நமக்கு தந்து அருளி இருக்கின்றார் குரு பதம். அதாவது நானே என்னை முழுமையாக அறிந்து என்னை சீர்திருத்தி வழிநடத்தும் தன் நம்பிக்கை, திறன், அறிவு அனைத்தையும் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டுவோம். இன்று குரு தட்சிணையாக ஸ்ரீ மாதாஜிக்கு எமது அன்பை நாம் வழங்குவோம். எமது வலது கையை எமது பவசாகரத்தில் வைப்போம். நாபியை சுற்றி பறந்து எமது கையை வைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, ஸ்ரீ மாதாஜி நிர்மலமா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமது குரு மாசற்ற தாய் ஸ்ரீ மாதாஜி. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே சிவன், குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா பரபிரம்மா. நமது பவசாகரத்தில் நாம் ஸ்ரீ மாதாஜி உணர்வோம். ஸ்ரீ மாதாஜியின் தெய்வீக அன்பை குளிர்ச்சியாக உணர்வோம். நமது நாபி பவசாகரம் நாம் குளிர்ச்சியை உணர்வோம். அந்த ஸ்ரீ மாதாஜியின் அந்த அன்பு குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக நமது நாபி பவசாகரத்தில் பரவி உமக்கு அந்த குரு பதத்தை தந்தருளட்டும்.
ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனது கண்ணியமாகும். நீங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர். எனது குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எனது ஆரோக்கியம், எனது தியானம், எனது முன்னேற்றம் அனைத்தையும் கவனித்துக் கொள்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். அமைதியாக அனைத்தையும் கவனிப்பதே எனது வேலை. ஆத்மா எம்மை கவனிக்கின்றது எமது தூய கவனம் மூலம். எனவே நாம் எமது கவனத்தை தூய்மையாக வைத்திருப்பதே எமது வேலை. அந்த தூய கவனம் மூலமாக ஆத்மா எம்மை முழுமையாக கவனிக்கின்றது. ஞான மூலம் குரு மூர்த்தி, மந்திர மூலம் குரு வாக்கியம், பூஜா மூலம் குரு பதம், மோக்ஷ மூலம் குரு கிருபா, ஸ்ரீ நிர்மலமா கிருபா. மந்திர மூலம் குரு வாக்கியம், குருவினுடைய வாக்கியம் நமக்கு மந்திரமாகின்றது. இன்றைய இந்த குரு பூர்ணிமா நாளில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். இந்த நாளில் ஸ்ரீ மாதாஜி தரும் அருளுரைகளை நாம் மந்திரங்களாக ஏற்று நாம் அதை நமக்குள் உள்வாங்கிக் கொள்வோம். No such yogi guru is going to take any money, nor anybody is going to bow to them, nor they are going to take any kind of special attention. In the sense, in one place, we had an ashram where the guru and the guruvi became very important.
and the Gurvi wanted her tea to be sent on her bed with a proper table, and she became a mini Mataji or a greater Mataji, because I don't demand many things which she demanded. I never demand anything. Whatever you do is very great for me. And this is how they felt they were great gurus, by asking for this privilege and that privilege. Guru has to suffer the most. That's how he can command. He has to be the example of austerity and of detachment. That's how he is going to get respect. In Sahaja Yoga, nobody is going to respect anybody because that Guru has made so much money out of Sahaja Yogis. But the attention on money itself of Sahaja Yogis itself is suggestive that they are not Sahaja Yogis. For example, when you wanted to collect money, I never asked for a house or anything. The idea came from some Sahaja Yogis, there should be a house for me. Who can house me? Just think of it. Is it possible? Is it possible to house me? Not possible. So with a purpose and with my name, we could have something done in the heart of the universe, where everybody is sleeping practically. We had to do something dynamic there. And I heard that some stupid people started arguing on that. That's again the sign of not understanding. If Mother has said yes, she would not do it for no reason. So the power of understanding only comes when we become the power of cosmic consciousness. Because cosmic consciousness understands each and everything. Sitting down here, you can understand everything. You don't have to go there. Everything. And because your mother is a Mahamaya, it may not show, but it will expose one day. So you have to depend on that part of Sahaja Yoga, that it is a Mahamaya's job. So we should not get disturbed or upset. It will show. So you are doubly blessed. First of all, you got your realization, which they say is the hardest of hardest thing to get. You have overcome the gravity. And secondly, your mother is the mother of all the Adi Gurus. She is the one who taught all the Adi Gurus. She created the Adi Gurus, and she'll create out of you the Adi Gurus. But the quality has to be of gold. The Guru has to himself accept all the challenges, everything, to go through it, to work it out, to cleanse himself, to see for himself how far he has reached. He has not just to depend on some certificates of few people. It's not artificiality. It is not falsehood. It is reality. And when you come to reality, you must know that you have to be satisfied about yourself. Then comes the confidence.
That's how the authority comes in. That you are sure of yourself that whatever you are doing is the reality. Reality and nothing else. And this power is within you. The Kundalini is within you. She's your own mother. All your life you are wasted in doing all kinds of things. People have gone into lots of penances, doing anti-culture, great jobs of ruining themselves and destroying themselves. What did they get? Then they started another sort. They are busy now with another trip. And they'll be busy tomorrow with another trip. But whatever they do stupid, they do it so seriously. That's the most surprising thing is, into all the details, you know. Nothing should be missing. The complete stupidity must be achieved with full sincerity. That surprises me the most. And then what confidence? If you ask me, why did you do it? He said, what's wrong? You are amazed. There should be a new word rather than bumptiousness for this kind of thing. That you cut your nose, and when the doctor asks you, why did you cut it, he says, what's wrong? I've done it well, better than you could do. This is how human nature is. That's stupid. But when it comes to reality, how are you? Devastatingly, we work out our destruction, our construction, and our ascent. Do we do it that assiduously, with that caution, with that care, with that detailed understanding? And the best part of it, that when you are doing it, you get choice, immediately rewarded. For example, doing all this, you must have all enjoyed, no doubt. Anything that you do in the name of God is immediately rewarded. The subtlest of subtle in the form of joy, and grossest of grossest in the form of all kinds of things. So why not do it something with complete understanding, meticulously, carefully? Why not? With full attention and concentration. Because the reward is joy. Ultimately, what do we seek is nothing but joy. Navi Chakra, as you know, you get it from your mother to begin with. So a guru has to be the mother. He must have the qualities of the mother, not the modern mothers, but in the real sense of the word. That a guru has to love her children and has to have strength and courage to correct her children. And the earnest desire should be to put the children onto proper lines, to guide them and to help them to rise. So the first nourishment comes to us even when
We are in the womb of the mother, through the mother, and so you are the mother, though you may be a man or a woman, but in quality you are the mother. And whatever you think or whatever you do has an effect on the child. The way you behave, the way you talk, the way you live, everything has a bearing on the development of the child. In the same way, when supposing a Sahaja who is trying to give realization is a hypocritical person, if he is a wrong type of a person, if he does not respect his own guru, the children behave the same manner. And they take wrong things much faster. They see to wrong things first. So you have to be perfect in your behavior towards your own guru. You have to respect your own guru in a full way. Complete surrender to your own guru is important. Then they will see how you have treated your own guru, and that is how they will treat you. If you don't treat your guru with that respect, with that understanding, with that surrendering, then don't expect your children or the people whom you are guiding are going to respect you. So this guru principle within us has to be like a great sage or a great seer who is above the normal mundane people and sees the things in a proper perspective and delivers the proper understanding of all this perspective he sees to his disciples, doesn't give them distorted or wrong ideas. Now, one may say that, Mother, how is it that the love we can express and also tell them the truth? You have to look after the benevolence, hitam. You have to look after the benevolence of your disciple. It may appear that he may not like what you are telling that person today, but a day will come when he will think, thank God your Guru has corrected you and has put you on the right path. If the goal of the disciple is not to ascend, is just to be there for some sort of a purpose, then it's better not to have such disciples. Not to have anyone of this kind who are not there for their own ascent, but for other gains which are absolutely of no avail. This question arises sometimes, how to love? It's a very funny question, that we don't know how to love human beings. We can love our things, we can love our useless things, we can love some sort of a beautiful scenery because it gives us joy. We can love some nice restaurant because you can get good food there, or some sort of a thing which is of a very baser nature. But love for love's sake is this, that when you really love for love's sake, then you try to put or implant that love into somebody else. That you make another person as lovable as you are.
So the whole system becomes different if you understand that we have to base all our progress, all our movements, all our behavior, all our understanding on love. Otherwise, your Guru principle is extremely weak, and after some time, you will find you are just standing out of the shores of Sajoga. Anybody who is attached or biased and has conditionings cannot become a Guru. Cannot. Because even if he becomes so called, all those things will be reflected in that person. Or say if he is very full of ego, thinks not of himself and thinks that I am a great Guru, that ego also would be expressed. Supposing such a Guru talks too much, also find the disciple the same style. If he is a quiet type, you find the disciple the same style. So we reach a conclusion that first we must develop our own Guru principle. If we cannot develop that, it is no use doing any Guru Puja because it is just temporary. It's not going to help you much unless and until you really decide that you are going to nourish and develop and establish your Guru principle. So today when you are worshipping me as the Guru, you must know that any amount of my talking, any amount of my giving you blessings or anything is not going to work out unless and until we really develop our own Guru principle and the depth. Because a Guru makes his disciple cross the Bhavasagar. He is like the boat who takes his disciples and crosses with love and with proper direction. That has to be with all of you. As it is, you are all realized souls. And as I have told you, you are all angels. But if you do not establish your Guru principle, you know of angels how they have fallen down and gone forever. So be careful. It's easy to be an angel, but difficult to maintain it. It is difficult to be the gods and goddesses, but easy to maintain it. So, all of you are here. I'm very happy to see that you have come to worship me as your Guru. And I would expect that my children are after my own image, that my image should be such that my children should feel that oneness with my image, and I should be a proud mother of so many children who have come from so many countries. May God bless you. A little more. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
ஸ்ரீ மாதாஜி எமது பவசாகரத்தில் இருக்கும் 10 ஆதி குருமார்கள் பற்றி கூறினார். அந்த 10 ஆதி குருமார்களுக்கும் குருவாக இருப்பவர் ஆதிசக்தி. அந்த குருவே எமக்கு குருவாக கிடைத்திருக்கின்றார், ஒரு தாயாக. இப்பொழுது நாம் அந்த 10 குருமார்களையும் அறிவது, அவர்களை நினைவு கூறுவது அவசியம். அதை ஒரு பாடலாக நாம் கேட்போம். மற்றும் ஸ்ரீ மாதாஜி கூறினார், அந்த கடைசியா அந்த ஆங்கில உரையில், குருவின் எமது குரு ஸ்ரீ மாதாஜி ஒரு தாயாவர். எமது பவசாகரத்தை கடக்க எமக்கு உதவி செய்கின்றார், ஒரு ஓடம் போல். பவசாகரம் என்பது இந்த உலக மாயை, இந்த உலக வாழ்வு பொய்மை மாயை நிறைந்தது. அந்த அவற்றுக்குள் நாம் அந்த உண்மையை தெரிந்து கொண்டு எமது வாழ்வை அந்த வழியில் வழி நடத்த வேண்டும். இவைகள் எல்லாம் இந்த உலக மாயைகள் பலவிதமான சலனங்களை நமக்கு ஏற்படுத்தி எம்மை வழி தவற செய்கின்றது. அதிலிருந்து எம்மை பாதுகாத்து ஒரு குருவானவர் தமது சீடர்களை மாயை எனும் உலக வாழ்வை கடந்து எடுத்து செல்கிறார். அவர் ஒரு ஓடம் போன்றவர். எவ்வாறு எடுத்து செல்கின்றார் என்றால், தனது சீடர்களை அன்புடனும் சரியான வழிகாட்டலுடனும் படைக்க செய்கின்றார். முன்பு இருந்த குருமார்கள் அல்ல, மாதிரி அல்ல. முந்தைய பழங்காலத்து குருமார்கள் மிகவும் கடுமையானவர்கள். கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குவார்கள் சீடர்களை. ஸ்ரீ மாதாஜி ஒரு தாயாக நம்மை அன்போடு வழிகாட்டி எடுத்து செல்கின்றார். இப்பொழுது நாம் பாடலை கேட்போம்.
இப்பொழுது ஒரு குரு வந்தனம் கேட்ட பின்பு நாம் மற்ற பாடலை கேட்போம். गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुमूर्ति पूजामूलं गुरुपदम् मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुकृपा निर्मलमा कृपा जनक लाओसे आदि गुरु जनक लाओसे सॉक्रेटिस साई निर्मला माई नानक मोहम्मद इब्राहिम नानक मोहम्मद इब्राहिम नानक मोहम्मद इब्राहिम मूसा मोहम्मद इब्राहिम नानक मोहम्मद इब्राहिम मूसा ज़रतुष्ट्र कन्फ्यूशियस आदि गुरु जनक लाओसे आदि गुरु जनक लाओसे आदि
मोहम्मद इब्राहिम नानक मोहम्मद इब्राहिम मूसा ज़ारथुस्त्र कन्फ्यूशियस आदि गुरु जनक नाम से आदि गुरु जनक नाम से सॉक्रेटिस ईसाई निर्मल भाई नानक मोहम्मद इब्राहिम 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 मूसा ज़ारथुस्त्र कन्फ्यूशियस इब्राहिम नानक मोहम्मद इब्राहिम नानक मोहम्मद इब्राहिम मूसा ज़ारथुस्त्र कन्फ्यूशियस आदि गुरु जनक नाम से 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 मोहम्मद इब्राहिम नानक
எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை எமது அன்பு தாய் தெய்வீக குரு ஸ்ரீ மாத்திஜி அவர்களுக்கு வழங்கி குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்யா சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். நம்மோடு ஃபேஸ்புக் மூலம் மற்றும் ஜூம் வழியாக இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் சாட் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம் மற்றும் ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.